ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி காலை 8:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 4:47 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. அதிகாலை 4:47 வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:22 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வராக ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த வராக சுவாமியை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சரி, இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர உதயம் என்பது இரவு 10:20 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:05 சம்பவிக்கிறது. நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை 4:20 முதல் 5:52 வரையில் நீடிக்கிறது. அந்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய இயலும். சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:46 முதல் 6:20 வரையிலேயே இருக்கிறது. யமகண்டம் என்பது மதியம் 12:06 முதல் 1:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:13 முதல் 4:46 வரையிலும் நீடிக்கிறது. சரி, இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:32 கொடுத்திருக்கா. இன்றைய தினம் சூலம்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கே சூலம் பகல் 10:51 வரை அந்த தோஷமானது உண்டு. அதற்கு பரிகாரமாக வெள்ளம் தானம் கொடுத்து விட்டு பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த சூல சாஸ்திரமானது நமக்கு உணர்த்துகிறது. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா உண்மையாக உறங்குவது எப்படி, அதாவது நிம்மதியான உறக்கம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு 3 மகன்கள் இருந்தார்களாம். 3 மகன் சொன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான். சின்ன வயசாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்னா பெரியவனை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவுலாம் இருக்கிற இடத்துல வரவே மாட்டானா. ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து வாள் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் அங்கேருந்து பயந்து போய் ஓரமா உட்காந்துருவானே தவிர அந்த பெரிய மகன் மூத்த மகன் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவிற்கும் செல்ல மாட்டான். எங்க அமைதியா இருக்கோ அங்க போய் அடிக்கடி உட்காந்துப்பானா. இரண்டாவது மகன் பார்த்தோம்னா அவனுக்கு நேர் ஆப்போசிட்டா அவன் எல்லா இடத்துலயும் சுறுசுறுப்பா இருந்துகிட்டு இருப்பான், சண்டை சச்சரவுக்கு எல்லாம் போவான். ஆனா அதிகப்படியாக அவன் வந்து எப்ப பார்த்தாலும் பெண்களோடு பழகி கொண்டே இருப்பானாம். ஆண்களோடு பழகுவதை விட பெண்களோடு அவன் பழகிறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருந்துச்சா ரெண்டாவது பையன். இந்த மூன்றாவது பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை அவன் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ரொம்பவும் சுறுசுறுப்பு, அதாவது நம்ம ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையன் பார்த்தாலும் எதையாவது தூக்கி போடுறது, இங்க ஓடுறது அங்க ஓடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்துட்டு இருந்தானா அந்த மூன்றாவது பையன். இவங்க 3 பேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்பவே வருத்தம். ஒரு முறை என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா இந்த பக்கத்து நாட்டுக்காரன் ஏதோ படையெடுத்து வரான்னு சொல்லி ஒரு ஓலையானது வருகிறது. அந்த ஓலையை வச்சுட்டு அவர் பார்த்துட்டே இருக்கார். ராஜா ரொம்ப கவலைப்பட்டு பார்த்துட்டே இருக்கார். இந்த ஓலைக்கு என்ன பதில் அனுப்பலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த 3வது குழந்தை ஓடி வந்தானா. திடீர்னு ஓடி வந்து என்ன பண்றான், அவன் பாட்டு ராஜா கையில இருந்து அந்த ஓலையை புடுங்கிட்டு ஓடுறானாம். இந்த மாதிரி அவன் ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஓடும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ராஜாவுக்கு கோபம் வந்து பக்கத்துல ஏதோ கையில கிடைச்சதை தூக்கி அந்த பையன் மேல விட்டு அடிக்கிறார். அடிக்கும்போது அந்த பையனுடைய நெற்றியிலே பட்டு அது ஒரு காயமாய் அவன் கீழே மயங்கி போய் விழுந்துடுறான்.
ராஜாக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. ஐயோ இந்த பையன் இப்படி நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வைத்தியரை கூட்டு வைத்தியம் பார்த்து என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் அவனுக்கு வந்து அந்த தழும்பு மட்டும் அங்கே அப்படியே நின்று போச்சே தவிர அவன் வந்து அவனுடைய ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது குறையவே இல்லை. இதை பார்த்த உடனே ராஜாக்கு இன்னமும் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்குள்ள போய் என்ன பண்றாரு, அமைச்சரை கூப்பிட்டு இந்த புள்ள இங்க இருந்தான்னா என்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியாது, ராஜ்ய பரிபாலனத்தையே சரியாக செய்ய முடியாது, இந்த குழந்தைய கொண்டு போய் நாடு கடத்தி விடுங்கள். அவனுக்கு என்ன ஒரு 6 வயசு இருக்கும், இருந்தாலும் இந்த குழந்தைய கொண்டு போய் ஊருக்கு வெளியே விட்டுடுங்கோ, அவன் ஏதாவது பண்ணிக்கட்டும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லிடுறாராம். அமைச்சரும் என்ன பண்றாருன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ராஜாட்ட சொல்லி பார்க்கிறார். வேண்டாம் ராஜா, குழந்தைன்னா இப்படிதான் இருப்பா, அந்த மாதிரிலாம் விட வேண்டாம்னு சொன்னா கூட இல்ல நீங்க நான் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி ராஜா கோபமா சொன்ன உடனே அமைச்சரும் வேறு வழியின்றி அந்த பையனை கொண்டு போய் வெளியில விட்டுட்டு அவங்கிட்ட மானசீகமா மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறார். அந்த குழந்தைக்கு நம்மளை எதுக்காக கொண்டு வந்து விட்டுருக்கா, ஏன் கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அப்பாவுக்கான அம்மாவுக்கானலாம் அந்த குழந்தை எதுவுமே தேடலை. அவன் பாட்டி விளையாடிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி போகும்போது ஏதோ ஒரு கடையில யாரோ ஏதோ போட்டு இருக்கா, போய் பிச்சை மாதிரி கேட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் பாட்டி விளையாட ஆரம்பிச்சிடறான். அப்படியே போயிட்டே இருக்கா. இப்படி அந்த குழந்தை ஒரு பிச்சைக்காரனாவே வளர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. அப்புறம் கொஞ்ச நாள் போறது, அப்படியே இந்த குழந்தைகளும் பெரியவர்களாகிறார்கள். திடீர்னு பார்த்தா 2வது பையனை காணோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 2வது மகன் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு, நான் வந்து ஒரு ஏழை விவசாயினுடைய மகளை காதலிக்கிறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் அரண்மனை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் எங்கேயோ போயிட்டா, அவனை காணவே இல்லை. அடுத்தபடியா பார்த்தோம்னா திடீர்னு இந்த பக்கத்து நாட்டுக்காரன் ராஜா மேல போர் தொடுக்கிறான். இப்ப போர் தொடுக்கும் பொழுது தன்னுடைய மூத்த மகன் இருக்கான் இல்லையா, அவனை முன்னிறுத்தி, அவனை படைகளுக்கு முன்னிறுத்தி அவனை தலைமை தாங்கி படைகளை வழி நடத்துன்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறார். இவன் என்ன பண்றான், சத்தம் போடாம, இவனுக்கு தான் ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேயே பார்த்துருக்கோமே, இவனுக்கு வாள் எடுத்து சண்டை போடுறதுனாலே பயம், என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் சொல்லிக்காம கொல்லிக்காம அரண்மனையை விட்டு இல்லை ஊரை விட்டே ஓடி போயிடுறானா இந்த மூத்த மகன். இப்ப ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம தான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்லி ராஜாவே நேரடியாக சண்டைக்கு போய் அந்த போர்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறாருங்கிற மாதிரி தான் அந்த கதை போகிறது. அதெல்லாம் ஜெயிச்சுட்டுலாம் வந்துடுறார். இருந்தாலும் 2 மகன்களும் வீட்டை விட்டு போயிட்டா, அந்த 3வது பையனை பற்றி ஒரு மறந்தே போயிட்டார். இப்படி யாருமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு உறக்கம் என்பதே போயிடுச்சாம். அவர் ஒரு மனநோய்க்கு ஆளாயிடுறார் அப்படின்னு சொல்றார். திடீர்னு பார்த்தா அந்த நாட்டில் ஏதோ ஒரு பஞ்சம் அப்படிங்கிறது வந்துடுறது. ஒரே பசி பஞ்சம் பட்டினி எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ராஜா என்ன பண்றான்னு பார்த்தோம்னா நிறைய அன்ன சத்திரங்களை திறந்து அதன் மூலமாக அன்னதானத்தினை செய்கிறாராம். ஏன்னா மக்கள்லாம் பஞ்சத்தால வாடுறா, பட்டினியால வாடுறான்னு சொல்லிட்டு அன்னதானம்லாம் பண்ணிட்டே இருக்காராம். அந்த நேரத்தில் இதெல்லாம் சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்காக ஒரு தடவை அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போறார். அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு இளைஞன் நிற்கிறான், அவருடைய நெற்றியில அந்த பெரிய வடுங்கிறது இருக்கு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறார் இவன் நம்ம குழந்தைதான் சொல்லி. அந்த பையனும் அங்க அன்னதானத்துல வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கானாம். அப்படி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறார், நீ யாருப்பா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் நினைவில் இல்லை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் இப்படி தான் இருக்கேன், அங்கங்கே என்ன கிடைக்குதோ அது சாப்பிடுவேன், ஏதோ நான் பாட்டி என் இஷ்டத்துக்கு பொழுதுபோக்கின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டானாம். ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்கிட்டே இருந்தானாம். அவனை பார்த்த உடனே ராஜாக்கு வந்து ஆஹா 3வது மகனாவது கிடைத்து விட்டானே அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி சொல்றாரா, அந்த பையனை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, 24 மணி நேரம் என்ன பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அமைச்சருக்கு தெரியும் இல்லையா அவர் ராஜா பையன் சொல்லி. ஆனா ராஜா சொல்றாராம், எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் தான் இந்த நாட்டோட இளவரசன் சொல்லி அவனுக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா அரண்மனையில ஒரு தோட்ட வேலை இருக்கு, அதுக்கு நீ வான்னு சொல்லி அந்த பையனை கூட்டிட்டு வந்து அரண்மனையில விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட சொன்னாராம். இந்த அமைச்சரும் அவருடைய ஆட்களும் அந்த பையனை கண்காணிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கே வந்து தன்னை யாரோ கண்காணிக்கிறார்கள் என்கின்ற உணர்வுங்கிறது வர்றது. அவன் என்ன பண்றான், ஒரு நாள் இந்த ஊரை விட்டே போயிடணும்னு சொல்லிட்டு யாரோ நம்மளை கண்காணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். அவன் போகும்போது இவர்களும் துரத்தி சென்று அவனை பிடிக்கிறார்களாம். துரத்திட்டு போய் பிடிச்சிட்டு நீ எதுக்காக ஓடுற அப்படின்னு சொல்லி அமைச்சர் கூட்டு கேட்டாரா. அதுக்கு அவன் சொன்னானா, இல்ல ராஜா வந்து அன்னதானம் போடும்போது என்ன கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா, தேவைக்கு அதிகமா யாரும் சாப்பிடாதீங்கோ, ஏன்னா நாட்டுல வந்து ரொம்ப பசியும் பஞ்சமுமா இருக்கு, பஞ்சம் பட்டினா எல்லாம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க தான் ராஜா ஆர்டர் போட்டிருந்தாரு. ஆனா நான் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், ஒரே நாள்ல 3 வேளையும் போய் சாப்பிடுவேன், 3 வேளையில வந்து நான் அதுவும் 3 தடவை போய் சாப்பிடுவேன், நிறைய நான் சாப்பிட்றதை நீங்க என்ன கண்காணிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு, அதுக்கு தான் என்ன பிடிச்சி தண்டனை கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அமைச்சர் சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ வா, உனக்கு வந்து அரண்மனை தோட்டத்துல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3வது பையனை கொண்டு வந்து விட்டுட்டாராம். இப்போ அந்த 3வது பையன் அரண்மனை தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ராஜாவினுடைய அன்பை பெற்று அவன் என்ன பண்றான்னா ராஜாவினுடைய உதவியாளரே வந்துடுறாராம். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாம்,
என்னடா இது, ஒரு தோட்டக்காரனா நம்மளை கொண்டு வந்து வச்சா இப்ப ராஜாவுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் லெவலுக்கு நம்மளை உசத்திட்டாலே, இப்படி நம்ம வந்து சேர்ந்துட்டோமே, நம்ம வந்த நேரம் அதிர்ஷ்டம் போல இருக்குன்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிற மாதிரி அவன் தோட்ட வேலைக்கு வந்த உடனேயே அந்த நாட்டிலே மழை பொழிந்து நாட்டு மக்கள் எல்லோரும் சுபிக்ஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த கதை சொல்றது. இவன் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தானா இந்த பையன், நம்ம சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டே இருந்தானாம். இவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு நாள் கூப்பிட்டு, நீதான்ப்பா என்னுடைய 3வது மகன், நான் சின்ன வயசுல உன்னை அடிச்சுட்டேன், நீ இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருந்துட்டு இருந்த, எப்ப பார்த்தாலும் சொன்ன பேச்சு கேட்கறதுல இருந்ததுனால நான் அடிச்சுட்டேன், இந்த மாதிரி நீ பக்கத்திலே இருந்தா எங்க நான் உன்னை அடிச்சே கொண்டு விடணும்னு பயந்துதான் நான் உன்னை கொண்டு போய் நாட்டுக்கு வெளியே விட சொல்லிட்டேன், இப்ப நீ திரும்ப வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நீ இளவரசு பட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜ பரிபாலனம் எல்லாம் செய்யணும்னாராம். சரின்னு சொல்லி இந்த பையனை ஏத்துட்டு ராஜா ஆனோடனே அவனுக்கு சந்தோஷம், நல்லா இருந்துட்டு இருந்தானாம். திடீர்னு பார்த்தா இரவு நேரத்திலே அவன் உறங்கும் பொழுது ரொம்ப ஓவரா பெதற்ற ஆரம்பிச்சுட்டானாம், ரொம்ப ஓவரா கத்த ஆரம்பிச்சுட்டானாம் பையன். நைட்ல தூங்கும்போது தூக்கங்கிறதே இல்லாம போயிடுச்சு அவனுக்கு. என்னடா இது, இவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ஏதோ சரி தெரியாம கனவு கண்டு ஏதோ உளறி இருப்பா அப்படிங்கிற மாதிரி ராஜா நினைச்சுட்டாராம். இது அப்படியே அடிக்கடி தொடர ஆரம்பிச்சிருச்சாம். பகல்லெல்லாம் நல்லா இருக்கான் பையன், சுறுசுறுப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். ராத்திரில பார்த்தா ஒரு மாதிரி பிதற்ற ஆரம்பிக்கிறானே, ரொம்ப கத்த தொடங்குறானே, என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வைத்தியரை கூட்டு காமிக்கும் பொழுது வைத்தியரும் இது என்னன்னு தெரியல, இது ஏதோ மனநோய் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது ஒரு துறவி வந்து அவர்களை பார்த்து வருகிறாராம். அந்த துறவி வந்து பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சொன்னாரா ராஜாட்ட, இது என்னன்னா ராஜா, இது நம்மில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதாவது நம்ம எதுவுமே இல்லாதப்போ நல்லா தூங்குறோம், ஓரளவுக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுதும் நல்லா தூங்குறோம். ஆனா நம்ம இப்படி இருக்க வேண்டிய ஆள், நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோமே நினைச்சு பழச நினைச்சு நம்ம நம்ம உறக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். அதுதான் அவனுக்கும் நடந்திருக்கிறது. கடந்த கால நினைவு என்பது, அதே மாதிரி மன வருத்தம்ங்கிறது இருந்தாலே உறக்கமின்மைங்கிறது தொடர்ந்துட்டு தானே இருக்கும். நீங்க சதா மன வருத்தத்திலே இருந்துட்டு இருக்கீங்க, உங்க பையனும் அதே மாதிரியே இருக்கான். அவன் இவ்வளவு நாள் வரைக்கும் தான் யாருன்னு தெரியாத வரைக்கும் அவனுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது இருந்தது. நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம் சந்தோஷமா இருந்தான். ஆனா இத்தனை வருடமாக நம்ம கஷ்டப்பட்டோமே, நம்ம ஒரு இளவரசனா இருந்து கூட நம்ம எங்கேயோ ரோட்ல பிச்சைக்காரனா இருந்திருக்குமேங்கிற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சுகபோகங்களை அனுபவிக்க விடாமல் அவனை தடுக்கிறது அப்படின்னு சொன்னாராம் துறவி. ஆக நம்மில் பலரும் இதே பிரச்சனையில தான் அவசப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.